பாரத் மாதா பார்வதி நாய்க்குட்டி எத்தனையோ பறவைகள் விலங்குகள் படைச்சார். பூமியில் கடவுள் தான் படைச்சார். அதுகளுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் பூமியில் இருக்குன்னு படைச்சார். இப்போ மானிட பிறவி உயிர்ப்பு ஜீவனங்கள் பூரா அறுத்து திங்கான். உலக நாடே திங்கான். தாய் இந்தியா நாடு முழுவதும் திங்கான். தமிழ்நாட்டில் வெரைட்டி திங்கான். எங்கே பார்த்தாலும் பேப்பரை விட்டதும் கடைக்காட்டுகளை 500 கோழி அடித்து வச்சுருக்கானா, 100 கோழி அடிச்சிருக்கான். நீ கிடாய் 100 கிடாய் 100 ஆடு மாடு அடித்து வச்சுருக்கானா, திம்போம்னு போகிறான். முட்டாப்பேலை இல்லை எப்பெல்லாம் மூளை வேலை செய்யுது. உன் படிப்பு மூளை இப்போ குதற விடுவார். புரியுதா? பூமியை குதறி வச்சுருக்கான். தெரியுமா இல்லையா? இறங்கி அதான் கேட்காருல. சர்ச்சு கோட்டார் பூரா ஆண் பெண்ணு பூமியில் இறங்கி பார்த்தியா பார்க்கலையா? இவன் ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி இவன் நாசம் பண்ணி வச்சுருக்கான். அவன் எங்கே ஓட்டு முத்திரை? அதான் ஓட்டு முத்திரை உள்ளே போட்டு வச்சுருக்காரா? தேர்தல் அதிகாரி உள்ளே கொண்டு போயிடுவோம்னு சொல்லி போட்டாரா இல்லையா? கணக்கு பார்த்தியா இல்லையா? இப்போ வந்துருச்சா? தேர்தல் அதிகாரிக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, சிட்டி கிராமத்தில் செத்தவன் போனவன்லாம் ஓட்டு முத்திரை தட்டுவான். அதுக்கு தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவனை அணைச்சி வைக்கான் அந்த அரசியல்வாதி. உனக்கு வேலையை போடுதேன் எங்களுக்கு இந்த பீரியடில் வந்தோம்னா நீ உட்காந்து ஓட்டு போடுறதுன்னா ஒரு ஓட்டு போட்டால் 10 ஓட்டு போடுற அளவுக்கு தட்டி வையின்னு உட்கார வச்சுருக்கான் வாத்தியார் டீச்சர்களை. என்ன காரணம்? இதுதான் காரணம். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தேர்தல் அதிகாரி பூரா உள்ளே கொண்டு போய் சேர்த்து கடலுக்குள்ளே கொண்டு இறக்குவார். இவர் எல்லா சேட்டையும் பண்ணி வச்சுருக்கா. அப்படியே ஒவ்வொரு அதிகாரியை பூரா ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவங்க பூரா கொண்டு போய் கடலுக்கு மீனுக்கு இரையாகி தட்டி விட்டுருவார். என்ன காரணம்? எப்படி கொண்டு போனால் மனித உடனே எப்படி கொண்டு போக முடியாதா? உன் பல்வரிசையை செக் பண்ண சொல்லுவாங்க. இராணுவ முப்போட வீரர் நிற்பான். டாக்டர் சொல்லிடுவான், இவன் ஆடு மாடு கோழி பறவைகளை தின்றுருக்கான், இவ்வளோ பாய்சன் இருக்குது, இவ்வளோ நோய் இருக்குன்னு. அப்போ தூக்கி போடுறா, நாய் வண்டியில் தூக்கி போடுறா. நாய் வண்டி தூக்கி அடைக்கல, அந்த மாதிரி நாய் வண்டியில் தூக்கி போடுறான் பாரு. புரியுதா? இல்லை கடவுள் பூமியில் உட்காந்து கணக்கு போடுதாரா? காமுட்டாப்பேலை இன்னும் சுரட்டி மண்டை மாதிரி வச்சுட்டு விளையாடியாங்க. ஏலே முட்டாப்பேலை ஆடு மாடு கோழி பறவைகளை அந்த அறுத்து கழிவு அது பாவம். அதையும் கொண்டு போய் எங்கே தட்டு தான் பஞ்சாயத்து போட்டில் வாயை வச்சு உரிதான். வாயை போட்டு மாற்றி உரிதான். உள்ளே வேளாக்குற அதிகாரியை அடுத்தாப்பில் தலைவர் ஓவைதலைவராக இருப்பான் கொடியை தூக்கி அவனும் மாற்றி போட்டு பூரா ஓட்டு போடுறவனு வாங்கடா, காலை தூக்கடா, கக்கூஸ் பின்னாடி கட்டியிருக்கேன், மோத்திரம் மோளத்துக்கு கட்டி வச்சுருக்கேன், வாங்க கொடியை தூக்கி நாங்கள் ஆட்டியிருக்கோம், ஓட்டு முத்திரை வாங்கியிருக்கோம், நாங்கள் வாயை போட்டு உரிதோம்ங்க. ஏண்டா மூட்டா பேலை பூரா குளத்தில் பில்டிங்கு பூரா எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. ரோடு போடுறதுக்கு குளத்தை பூரா முக்கி பூரா எம்எல்ஏ ஒரு பக்கம் வாயை போட்டு உரிதான், எம்பி ஒரு பக்கம் வாயை போட்டு உரிதான், கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ளவன் அதுக்கு மேலே போட்டு வாயை உரிதான், மந்திரி பூரா இப்போ வாயை உரிய ஆரம்பிச்சிட்டான். நாய்க்குட்டி நீதிமன்றத்திலேருந்து பிடிக்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. முட்டாப்பேலை நீ செயலற போகிறதுக்கு தாண்டா இதுக்கு மாற்றி பிரட்டி போட்டிருக்காரு கணக்கு கடவுள். புரியுதா? இதை செயலற மாதிரி நீ தூக்கி போடுவ, இதே மாதிரி உன்னை விரட்டி அரசியல்வாதி தூக்குவாங்க, இராணுவ முப்போட வீரர்கள் தூக்குவாங்க, முதலமைச்சர் அதுக்கு மேலே வாயை போட்டு உரிதான். குடும்பமே உட்காந்து உரியுது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் முதலமைச்சராக உட்காந்துருக்கோம் பூரா அவன் போட்டு ஓட்டு ஜனநாயக ஓட்டு போடுறவனை பூரா உரிஞ்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான். பூமியை அழிச்சு வச்சுருக்கான். தூக்கி போட்டு மீச்சிடுவார். இல்லை நாய்க்கு வெறி நீ கொடுக்க, மானிடப்பை வெறியாட்டமாக ஆடி பூமி அழிச்சு வச்சுருக்க. நீ வெறியா அது வெறியா? அது கணக்கை பதில் சொல்கிறா முட்டாப்பைகளா. யாரா வெறித்தனமாக பூமி அழிச்சு வச்சுருக்க? வீடு மாளிகையை போட்டு குதறி வச்சுருக்க, மில்லு தொழிற்சாலையை போட்டு குதறி வச்சுருக்க, எங்கே பார்த்தாலும் கெட்ட சுற்றி கட்டி உங்கள் அப்பா விட்டு இடமா உங்கள் ஆத்தா விட்டு இடமாடா? ஏலே முட்டை கொண்டார ஒளிமனே, உங்கள் ஆத்தா விட்டு இடமா இல்லை உங்கள் அப்பா விட்டு இடமா? பறவைகள் விலங்குகளுக்கு அதுகளுக்கு இடம் வேணும், அதுக்கு இடம் வேணும்ல, அதுக்கு இடம் வேணும். விளையும் பூமி, அதில் சாப்பாடு உணவு வேணும். உனக்கு மட்டும் சுரட்டி மண்டை மட்டும் கொடுத்துருக்காரு, பிதிக்கி எடுத்து விடுவார். 2ஆம் நம்பருக்கு போட்டாரா? அரசியல்வாதிக்கு போட்டாரா? இதுதான் நடக்கும். உள்ள ரயில் பேனை மாதிரி இராணுவத்தை வச்சு தூக்கி கொண்டு போய் கடலுக்குள்ளே இறக்கிடுவார். நாய் மாதிரி குதறி வச்சுருக்க பூமியில். முக்கால் சத்தியம்.